வணக்கம் ஜெயகிந்த். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த உலகத்தில் அல்ல அனைவருக்கும். அதாவது இந்த உலகம் பார்த்தீங்கன்னா படைக்கையில இருள் சூழ்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒளி பிறந்த உடனே தான் நமக்கு எல்லாமே பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சூரிய ஒளி இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. உணவுல இருந்து எதுவுமே நமக்கு கிடையாது. ஒளி இல்லைன்னா அந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. இருள் சூழ்ந்து மட்டும் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையில எதுவும் கிடையாது. அப்ப அந்த ஒளி, சூரிய ஒளி நமக்கு மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட சூரிய ஒளி தான் நமக்கு இந்த தமிழ் மாதத்தில் முதல் பிறப்பாக வருது. அதுலயும் குறிப்பா அந்த கிழக்கு சூரியன் பாத்தீங்கன்னா வடது இடது பக்கம் நகரும். அந்த இருக்கு குறிப்பாக அந்த நடுவில் வரும் அந்த சித்திரை மாசம் பாத்தீங்கன்னா சென்டர் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா அது கணக்கிடையில அதை அந்த அக்யூரேட்டா அந்த இதை கணிச்சுதான் இந்த சித்திரை ஒன்றை நம்ம இது பண்ணியிருக்காங்க. இந்த சித்திரை ஒன்று தமிழ் மாச பிறப்புல நம்ம கடந்ததையெல்லாம் மறந்துட்டு நல்ல ஒரு நம்ம வாழ்க்கையை நோக்கி முன்னேறணும். அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை, அதாவது கசப்பு இனிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இருக்கு, இன்பம் துன்பம். அந்த துன்பத்தை மறந்து இன்பத்தை நோக்கி நம்ம அந்த வழிகள் நோக்கி செலுத்தணும் அந்த இதுக்கு வாழ்க்கையை அப்படிங்கிறதுக்கான தத்துவம் தான் இந்த சூரிய ஒளியில நமக்கு அறுசுவை உணர்வு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, வார்ப்பு, கார்ப்பு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த 6 சுவைகள்ல இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம உணவுலே பாத்தீங்கன்னா அந்த பச்சடி எல்லாம் இருக்கும், நிறைய அந்த பொரியல் இதெல்லாம் வகையா இருக்கும். காரம், அந்த இதுக்கு கசப்பு, அந்த மாதிரி இருக்கு. அப்ப குறிப்பா கடைசியா பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வைப்பாங்க. அதை இனிப்பா இருக்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இரண்டாவது காரணம், இந்த மாசம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் நமக்கு ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாத்தையும் கணக்கிடுறது எது அப்படின்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா கணக்கிடுறது. அந்த சித்திரகுப்தனுக்கு பிறந்தநாள், அதனால சித்திர பௌர்ணமி சொல்லுவாங்க. அது மிக பெரிய விசேஷமானது அந்த சித்திர பௌர்ணமி. ஏன்னா நம்மளுடைய கணக்கே எழுதக்கூடிய யாரு சித்திர குப்தன் இருக்கு. அவருக்கு பிறந்த நாளே இந்த மாசம் தான் வருது. அப்ப அவரை மகிழ்ச்சி இது பண்ணோம்னா நம்மளுடைய பாவ கணக்குகளை தீர்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு, முக்கியமான வழி இருக்கு. அப்ப இந்த மாசம் எவ்வளவு முக்கியம். அது போக இந்த மாசம் பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற அந்த மதுரை மீனாட்சி அம்மன், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கள்ளழகர். மதுரை மக்களுக்கு இதை பத்தி சொல்லவே தேவையில்லை. அது வந்தாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு விசேஷமா இருக்கும். எல்லா ஊர்களையும் இந்த சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. அந்த சித்திரை மாசம் அனைத்து கடவுள்களுக்கும் அந்த தேர் ஊர்வலம் வரும், வீதி ஊர்வலம் வரும். குறிப்பா இந்த பழங்கள் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா தர்பூசணி, மாம்பழம், இப்படி ஏகப்பட்ட கனிகள் பத்தி பண்ண அந்த நீர், மோர், பானகம் இந்த மாதிரி குடிப்பாங்க. கொடுத்தா ரொம்ப புண்ணியம். இந்த மாதத்தில் செய்வதை விட இந்த சித்திர பிறந்த மாதம் நமது கணக்குகள் எழுதப்படக்கூடிய இந்த மாதத்தில் செய்வது மிக சிறப்பு பாத்தீங்கன்னா. அப்ப ஒளி கிடைக்கக்கூடியது, பயிர்கள் அனைத்திற்கும் தேவையான ஒளி, உயிர்கள் உயிர் நாடிகள் உருவாக்க அனைத்தும் தேவையான இந்த ஒளி கிடைக்கப்படுகிறது என்றால் அவ்வளவு எவ்வளவு விசேஷம் இந்த சித்திரை என்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடங்கும் தொழில்களாக இருந்தாலும் எந்த நல்ல சுப காரியங்கள் அனைத்தும் சுபிட்சமாக அடையும், வளர்ச்சி அடையும், விருத்தி அடையும், நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுபோக இந்த ஒளியின் வடிவம் என்பதால் வாழ்க்கையில் நல்ல ஒளிவட்டம் அனைவருக்கும் கிடைக்கும். அதுதான் இந்த சித்திரை ஒன்னின் தத்ரூபம். எனவே சித்திரை ஒன்னின் பலன்களை அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். ஜெய்ஹிந்த். நவக்கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான். அதுபோல நமது ராசிகளில் முதன்மையானது மேச ராசி. அந்த மேச ராசியில் அந்த மேச ராசிக்குள் சூரியன் பிரவேசிப்பது சித்திரை ஒன்னாக கருதப்படுகிறது. முதல் ராசியில் நாம் வருவது அந்த சித்திரை ஒன்னாக நாம் கொண்டாடுகிறோம். தமிழ் புத்தாண்டகம் அதை வழிபடுகிறோம். அப்ப சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு கட்டத்தில் போவதுதான் அந்த மாறுபாடுகள் கொடுக்கும். அதுல முதன்மையானது இந்த சித்திரை மாதத்தில் துவங்குகிறது. அப்ப எவ்வளவு விசேஷம். நம்ம தமிழர்கள் எவ்வளவு அறிவாளிகள் அந்த புத்திசாலிகளாக இருந்திருப்பார்கள். ஒவ்வொரு கணக்கும் தன்னுடைய விரல் நொடியில் வச்சிருக்காங்க அந்த வானசாஸ்திரம், அஸ்த சாஸ்திரம் அந்த இருக்கு. அதனாலதான் சித்திரை ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல நான் கொடுத்திருக்க கும்பங்கள்ல கூட இந்த பொருட்கள்லாம் நீங்க பார்க்கணும். செல்வம் அனைத்து அந்த காலையில எழுந்தவுடனே நல்ல இதை பார்த்து துவங்க நல்லபடியா அமையும். இறைவனை துதியுங்கள். நல்ல வாழ்க்கை.